புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கக் கோரி டெல்லியில் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலிலும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்ற வாக்குறுதிகள் அரசியல் கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட நிலையில் இதுவரை 16 முறை சட்டமன்றத்தில் இதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மத்திய அரசு இதுவரை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்னிறுத்தி இன்று டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்திரில் புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் நேரு தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷத்தை எழுப்பினர். இந்தியா 47 சுதந்திரம் அடைந்தது. 47 சுதந்திரம் அடைக்கக்குள்ள எங்க மாநிலம் ஒரு தனி மாநிலமாக பிரெஞ்சு அரசாங்கத்தின் கீழ் 54க்கு பிற்பாடு தான் இந்த மத்திய அரசுல இருக்கிறவங்களும் எங்களுடைய தலைவர்களும் கலந்து பேசி பிரெஞ்சு அரசாங்கத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்க ஒரு தனி மாநிலமா உங்களை எல்லா சலுகையும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு, அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதாவது நாங்க எப்பயுமே புதுச்சேரியை பிரெஞ்சு அரசாங்கத்தின் ஜன்னலா தான் பார்ப்போம். அப்ப அந்த அளவுக்கு சொன்ன அந்த வாக்குறுதியை இன்று இருக்கிற மத்திய ஆண்டவர்களும் ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் காற்றில் பறக்க விட்டார்கள். அதனால எங்களது நியாயமான உரிமைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு போராட தயாராக. பரந்தூரில் புதிய ரயில் நிலையம் அமைப்பது பரிசீலனையில் உள்ளதாக மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமநாத் தெரிவித்துள்ளார். மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் சோமநாத் காஞ்சிபுரத்தில் புதிய ரயில் நிலையத்தை ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் இதனால் அங்கு புதிய ரயில் நிலையம் அமைக்கும் திட்டமும் பரிசீலனையில் உள்ளது என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ரயில் கட்டணம் படிப்படியாக மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாத வகையில் உயர்த்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஜெகநாதர் ரத யாத்திரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடும்பத்துடன் கலந்து கொண்டார். ஒடிசா மாநிலம் புரியில் உள்ள ஜெகநாதர் கோயிலை போன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலும் ஜெகநாதர் கோயில் உள்ளது. இந்த கோயில் ரத யாத்திரை மிகவும் பிரபலமான நிலையில் இந்த கோயிலில் இன்று ரத யாத்திரை கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 400 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் இன்று நடைபெற்ற ரத யாத்திரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் ரதத்தை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் இந்த ரத யாத்திரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர படேல் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அகமதாபாத் ரத யாத்திரையில் தறிக்கெட்டு ஓடிய கோயில் யானைகளால் அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அச்சமடைந்தனர். புகழ்பெற்ற ஜெகநாதரின் ரத யாத்திரை ஒடிசாவின் பூரி மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இன்று காலை முதல் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத் அடுத்த காதியா பகுதியில் ரத யாத்திரையின் போது அலங்கரிக்கப்பட்ட யானைகளின் ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது அங்கிருந்த இளைஞர் அதீத சப்தம் எழுப்பியதால் திடீரென ஒரு யானை மிரண்டு அங்கிருந்து பொதுமக்கள் கூட்டத்தை நோக்கி ஓடியது. அதனுடன் மேலும் 2 யானைகள் ஓடியதால் கூட்டத்தில் சிக்கி பலர் படுகாயமடைந்தனர். தற்போது யானை தறிக்கிட்டு ஓடிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பில் சிக்கி ஏற்கனவே 2 பேர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். இமாச்சல பிரதேசத்தின் கங்ரா மற்றும் குல்லு மாவட்டங்களில் நேற்று முன்தினம் கனமழை பெய்தது. இதனால் மேகவெடிப்பு ஏற்பட்டு ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் சிக்கி ஏற்கனவே 2 பேர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களில் 2 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய 3 பேரை மீட்புப் படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கவிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத 345 அரசியல் கட்சிகள் தேர்தல் விதிகளை மீறியதாக கூறி அவற்றை பட்டியலிலிருந்து நீக்குவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த கட்சிகள் 2019ஆம் ஆண்டு முதல் 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடவில்லை என்றும் இந்த கட்சிகளின் அலுவலகங்களும் பதிவு செய்யப்பட்ட முகவரியில் இருப்பதாக தெரியவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேலும் இந்த கட்சிகளின் பதிவுகளை நீக்கத்திற்கான விளக்க கேட்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் விளக்கத்துக்கு 21 நாட்களுக்குள் பதில் தரவில்லை என்றால் அவற்றின் பதிவு ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது.
ஈரானிலிருந்து வந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 3597 உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் காரணமாக அந்த நாடுகளில் இருந்து இந்தியர்கள் அவசரமாக ஊர் திரும்புகின்றனர். அவர்களை அழைத்து வர இந்திய அரசு ஆபரேஷன் சிந்து என்ற நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து ஈரானிலிருந்து இந்தியர்களின் வெளியேற்றம் தொடர்ந்தது. நேற்று முன்தினம் மாலை 296 பேரும் நேற்று அதிகாலை 272 பேரும் வந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு மேலும் 173 பேர் வந்தனர். இவர்களுடன் சேர்த்து இதுவரை சிறப்பு விமானங்கள் மூலம் வெளியேறிய இந்தியர்களின் எண்ணிக்கை 4415 உயர்ந்துள்ளது. அமெரிக்கா தங்கள் மீது குண்டு வீசினால் அந்த நாட்டு நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா காமேனி சூளுரைத்துள்ளார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முதன்முறையாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா காமேனி பொதுவெளியில் பேசினார். அப்போது பேசிய அவர், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரான் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் கடந்த திங்கட்கிழமை ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதன் மூலம் அமெரிக்காவுக்கு முகத்தில் அறைந்தது போன்ற செய்தியை ஈரான் கொடுத்துள்ளது என்றார். ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை ஈரான் தாக்கும் என்று எச்சரித்து பேசினார். அமெரிக்கா சீனாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் விரைவில் இந்தியாவுடன் ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிக் பியூட்டிஃபுல் பில் நிகழ்வில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், சீனாவுடன் நாம் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அனைத்து நாட்டுடனும் தாம் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய போவதில்லை என்றார். ஆனால் நமக்கு சிறந்த ஒப்பந்தங்கள் வர உள்ளது என்றும் அதில் இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்றார். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தலைநகர் பகுதியில் உள்ள பள்ளியில் வெடிவிபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கூட்ட நெரிசலில் சிக்கி 29 மாணவர்கள் உயிரிழந்தனர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தலைநகர் பாங்கியில் உள்ள பார்த்தலமி போகாண்டா உயர்நிலை பள்ளியில் மின்சார மாற்றியின் கோளாறு சரி செய்யப்பட்ட போது வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. அப்போது மாணவர்கள் வீதியில் முண்டியடித்து ஓடியதால் நெரிசல் ஏற்பட்டு 16 சிறுமிகள் உட்பட 29 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சுமார் 260 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.